மன்னாரா கேல் எனப்படும் கோலாலம்பூர் கோபுரத்தில் மலேசியாவின் 2020 லட்சிய திட்டத்தின் கால சுழற்சி பேழையை முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது நேற்று திறந்தார். கடந்த 1996 ஆண்டு அக்டோபர் மாதம் 1 தேதி துன் மகாதீர் இந்த கால சுழற்சி பேழையின் சாவியை மன்னாரா கோலாலம்பூர் சென்றியான் பெர்ஹாட் நிறுவனத்திடம் ஒப்படைத்திருந்தார். அந்த பேழையை திறக்கும் வரலாற்று பூர்வ நிகழ்வு நேற்று காலை நடந்தேறியது. மன்னாரா கோலாலம்பூரில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த கால சுழற்சி பேழைக்குள் அடையாள அட்டை, புகைப்பட ஆல்பம், தபால் தலை, போஸ்டர், கவிதை போன்றவை இருந்தன. அவை அனைத்தையும் துன் டாக்டர் மகாதீர் முகமது வெளியே ஒவ்வொன்றாக எடுத்தார். மன்னாரா கோலாலம்பூர் சென்றியான் பெர்ஹாட் ஏற்பாடு செய்த நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தின் போது இந்த கால சுழற்சி பேழையை திறக்கும் நிகழ்வும் நடந்தேறியது. அதற்குள் 2 ரிங்கிட் நோட்டு, பழைய பத்திரிகை துண்டு காகிதம், தலைவர்களின் புகைப்படம், மன்னாரா கோலாலம்பூர் போஸ்டர், ஒரு CD ஆகியவையும் இருந்தன. இதில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஏறத்தாழ 30 ஆண்டுகள் கழித்து இந்த கால சுழற்சி பேழை திறக்கப்பட்டது. வரலாற்று பூர்வ நிகழ்வாகவும் இது பதிவானது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.